Hello everyone. Previous video la நம்ம என்ன பார்த்தோம்னா atomic radius, ionic radius அதனோட வேரியேஷன் டெஃபினேஷன் along the periodல எப்படி சேஞ்ச் ஆகுது, down the groupல எப்படி சேஞ்ச் ஆகுது அது எல்லாமே பார்த்தோம். So what is atomic radius? Just recap பண்றேன். It is the distance between the center of the atomic nucleus to the outermost valence electron. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஆக்சுவலி வந்து கோவலண்ட் ரேடியஸ் இல்லை மெட்டாலிக் ரேடியஸ் சொல்லுவோம், டிபெண்டிங் அப்பன் தான் அதில் என்ன பாண்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல்ஸ்லாம் வந்து கோவலண்ட் மேக்ஸிமம் கோவலண்ட் பாண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். இதே வந்து உங்களுக்கு மெட்டல்ஸில் வந்து உங்களுக்கு மெட்டாலிக் பாண்ட்ஸ் இருக்கும். அதில் இருக்க ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் இந்த கோவலண்ட் ரேடியஸில் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் லிங்க்டு டுகெதர் பை அ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். மேக்ஸிமம் கோவலண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அட்டாமிக் ரேடியஸை விட கம்மியாக இருக்குது டியூ டு த ஓவர்லாப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த கோவலண்ட் ரேடியஸ் பிட்வீன் ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டத்துக்கு என்ன ஃபார்முலானா வந்து DAB = RA + RB - 0.09 psi அண்டு மைனஸ் IB. psi அண்டு சைன்றது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, RA அண்டு RBன்றது ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம்ஸ் A and B அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். The metallic radius, again it is half of the distance between the two adjacent metal atoms. So ionic radius வந்து it is the distance between the center of the nucleus of the ion to the valence outermost electron of the ion. Half an atom போட்ட atomic radius, half an ion போட்ட ionic radius. So இந்த ionic radius for univalent electrolytes எப்படி calculate பண்ணுறது, Pauling method வச்சு we saw the equation. So we connect D = RC plus and RA minus. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு RC plus and RA minus கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு ஏதாச்சும் ஒரு கேட்டையானோடதோ ஆனியானோடதோ ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொண்டு போயிட்டு we substitute in this equation and இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டையானோடதோ ஆனியானோடதோ we can find out. ஓகே. ஸோ அடுத்து வந்து அயனிக் ரேடியஸும் சரி அட்டாமிக் ரேடியஸும் சரி டவுன் த அலாங் த பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து அலாங் த பீரியடில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சேம் ஷெல்லே வந்து ஆட் ஆகும். ஓகே. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகி வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து நியூக்ளியஸ் வந்து இன்சைட் புல் பண்ணுறதுனால ரேடியஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து அயனிக் ரேடியஸ் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் ரெண்டுமே வந்து அலாங் த பீரியடில் டிக்ரீஸ். இதே டவுன் த குரூப்பில் வந்து என்னாகும், எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட் அண்ட் நியூக்ளியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆட் ஆகுறதுனால அந்த லாஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஷெல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறதுனால ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற தேர்ட் குவான்டிட்டி வந்து என்னென்னா அயனைசேஷன் எனர்ஜி. மூணாவது பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா இட் இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் தி வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இங்கே நீங்கள் கண்டிஷன் பார்க்கணும். ஆக்சுவலி நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம் எதுலேருந்து, ஜென்ரலாக நமக்கு இப்போ மெட்டல்ஸ் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டல்ஸ்க்கு தான் வந்து அயனைசேஷன் ரேஞ்சி வந்து ஈஸியாக பண்ணுவோம். அது எப்போவுமே வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம அதை கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அதுவும் சிங்கிள் ஆட்டமாக இருக்கணும், ஐசோலேட்டட் ஆட்டம், நியூட்ரலாக இருக்கணும், எந்த சார்ஜும் இருக்காது. ஓகேங்களா, மற்ற எது கூட அது பாண்டாக இருக்கக்கூடாது. அப்போது வி சப்ளை த எனர்ஜி, அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி டு ரிமூவ் த ஒன் எலக்ட்ரான். அப்போது ஒரு மானோபாசிட்டிவ் கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பிக்சரில். அப்போது இட் இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட், நாம் வந்து கொடுக்கணும் எதுக்கு, எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்குற எனர்ஜி தான் வந்து பார்த்திங்கனாக்கா அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அது பேர் வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. செகண்ட் வந்து இதுலேயே சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜிலாம் வந்து இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆல்ரெடி ஒரு மானோபாசிட்டிவ் கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதிலிருந்து யூ ஆர் ரிமூவிங் ஃபர்தர் ஒன் மோர் எலக்ட்ரான், அது வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் மானோபாசிட்டிவ் கேட்டையான்லேருந்து யூ ஆர் கிரியேட்டிங் த டைபாசிட்டிவ் கேட்டையான். அதுவுமே வந்து ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கணும். இந்த மாதிரி இதுலேருந்து ஒன்று ஒன்றா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்போ வி கெட் த சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம இப்போ அயனைசேஷன் எனர்ஜி 3 தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் IE1 ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் நியூட்ரல் ஆட்டத்துலேருந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா வந்து மானோ பாசிட்டிவ் அயான்லேருந்து தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினா வந்து டை பாசிட்டிவ் கேட்டையான்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது. அப்போது ஜென்ரலாக அயனைசேஷன் எனர்ஜி வந்து இந்த ஆர்டரில் தான். ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட கம்மியாக இருக்குது. இந்த டிக்ரீசிங் ஆர்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்குற நம்ம பீரியாடிசிட்டி குவான்டிட்டி வந்து என்னென்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு நியூட்ரல் ஆட்டத்தில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜியை கொடுத்தோம். இங்கே என்னென்னா ஒரு ஐசோலேட்டட் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டத்தில் வி ஆட் த எலக்ட்ரான். அப்போ வந்து அது வந்து ஒரு ஆனியானா ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் அது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். So it is defined as the amount of energy released when an electron is added to the isolated gaseous neutral atom in the ground state. Okay, so generally ionization energy க்கு சரி electron affinity வந்து நம்ம கிலோஜூல் per mole சொல்லுவோம். So general equation ஒரு anion atom இருக்கு, அது வந்து gaseous stateல இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், we are adding the electron, it becomes the anion and energy is released. அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இது ஜென்ரலாக இப்போது நம்ம அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் வந்து ஒரு ஆட்டத்தில் ஒன்று எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கோ இல்லை எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுக்கோ நம்ம கொடுக்குற எனர்ஜி ரிலீஸ் ஆகிற எனர்ஜி. பட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து எப்போவுமே வந்து இட் இஸ் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். இட்ஸ் நாட் ஒர்க்கிங், ஜஸ்ட் ஒரு தடவை இது கொடுத்துட்டு பார்ப்பேன். Sometimes it happens. Hang ஆயிக்கும். ஓகே, ஸோ அது இதில் மூவ் ஆகாதனால I just took a time. ஓகே, இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டினா வந்து பார்த்தோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் த மாலிக்யூல். ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் மாலிக்யூல் வந்து இருக்குது. அதில் வந்து எக்ஸாம்பிள் HCl நம்ம எடுப்போம். HCl வந்து நம்ம நினைப்போம் எலக்ட்ரான் க்ளவுட் வந்து இது ஒரு எலக்ட்ரானும் இது ஒரு எலக்ட்ரானும் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோவேலன்ட் பாண்ட் இஸ் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் க்ளவுடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம அலாங் த பீரியடில் என்னன்னு பார்த்தோம், எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். அப்போது என்ன பண்ணும், இந்த குளோரின் வந்து அந்த பாண்ட் பேர் அந்த க்ளவுடு வந்து அது பக்கம் கொஞ்சம் இழுத்துக்கும். ஓகேயா, அப்போது இந்த ஈக்குவலாக இருந்த எலக்ட்ரான் க்ளவுடு வந்து என்ன ஆகுது, இந்த குளோரினோட புல்லால் அந்த பாண்டிங் பேர் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இப்போ பாண்ட் பேர் எலக்ட்ரான் இங்கே அம்புக்குறி மாதிரி இருப்பாங்க. அதனால் இட் கேரிஸ் த டெல்டா ப்ளஸ் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகுதுல. அந்த பாண்ட் பேரில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் பக்கம் கொஞ்சம் அன்ஈவனாக வந்து அந்த எலக்ட்ரான் க்ளவுட் வந்து ஷேர் ஆகிற ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்போது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அன் எலிமெண்ட். இப்போ 2 எலிமெண்ட்டில் இருக்குது, அதை ஒரு எலிமெண்ட் வந்து புல் பண்ணது இல்லையா, அந்த எலிமெண்ட்டோட டெண்டன்சி இன் a covalently bonded molecule
டு அட்ராக்ட் தி ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். இப்போ ஷேர் ஆயிருக்க அந்த பாண்ட் பேர் எலக்ட்ரானை தாம் பக்கமாக இழுக்கிற கெப்பாசிட்டிக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதில் நிறைய ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. இட்ஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. ஸோ நிறைய ஸ்கேல், பவுலிங் ஸ்கேல், முல்லிகன் ஸ்கேல் இருக்குது. பவுலிங் வந்து ஆர்பிட்ரலி ஹைட்ரஜனுக்கு வந்து 2.1 வேல்யூ அசைன் பண்ணியிருந்தார். ஃப்ளூரினுக்கு வந்து 4 வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபார் 2 ஆட்டம்ஸ்க்கு சை பார் மைனஸ் சை பி. இப்போ 2 ஆட்டம், இப்போ சை ஆஃப் HCl எனக்கு வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 0.182 ரூட் ஆஃப் இது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஏபி மைனஸ் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபஸ்ட்டு அந்த A2 மாலிகுலேருந்து இருக்கும் இல்லையா. சப்போஸ் HCl வேணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு H2 வேணும், Cl2 வேணும், அப்புறம் HCl வேணும். HClோட டிசோசியேஷன் எனர்ஜி, H2ஓட டிசோசியேஷன் எனர்ஜி, Cl2ஓட டிசோசியேஷன் எனர்ஜி இது தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த பாண்டட் HCl ஹெட்ரோநியூக்ளியரோட ஃபஸ்ட்டு போட்டுட்டு மைனஸ் அந்த ஹோமோநியூக்ளியர் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஏஏ அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ரூட் 1/2 எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு தென் இதை ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வேல்யூக்கும் ரூட் எடுத்துகிட்டு இன்ட்டு 0.182 அதில் வந்து we can calculate the electronegativity values. ஸோ ஜென்ரலாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி சொன்னால் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் தி அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி பை 2. அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம ஆக்சுவலி இண்டிவிஜுவலாக பார்க்காம இந்த மூணுத்தையும் ஏன் ஒன்றா பார்க்குறோன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸும் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். குரூப்பில் இன்க்ரீசஸ் ஆகும், பீரியடில் டிக்ரீஸ் ஆகும். இதே அயனைசேஷன் பொட்டென்ஷியலும் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் வந்து பார்த்திங்கனாக்கா குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. அலாங் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். இது மூணும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே. அப்போது அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் வந்து அது ரெண்டும் குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும், பீரியடில் டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது மூணும் குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும், பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் இட் இன்க்ரீசஸ், அலாங் த குரூப் இட் டிக்ரீசஸ். அகெயின் அதுக்கு நம்ம என்ன ரீசன் கொடுத்தோமோ அதே தான், பட் கான்டெக்ஸ்ட் மட்டும் நம்ம மாற்றிக்கணும். ஓகே. ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இது மூணும் வந்து டிக்ரீஸ் ஆகும். இல்லை அட்டாமிக் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ லித்தியம் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் sodium is more electronegative than ஏன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆக டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ், ஏன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டுக்கு ஓகே கிரேட்டர் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் நம்ம பின்னாடி பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதுக்கு இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தென் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தென் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில்டோ இல்லை ஃபுல்லி ஃபில்டு, ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்னா 2 இருக்கிறப்போ, பீனா 6 இல்லை பீனா வந்து 3 ஹாஃப் ஃபில்டு இல்லை ஃபுல்லி ஃபில்டு இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்க எலிமெண்ட்ஸ்லேருந்து அதனோட அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால், இப்போ எஸ் ஆர்பிட்டால் இருக்கிற எலிமெண்ட்லேருந்து எனர்ஜி ரிமூவ் பண்ணால் அதிகமாக இருக்குது. ஏன்னா எஸ் ஆர்பிட்டால் வந்து என்ன பண்ணுன்னா இட் இஸ் வெரி க்ளோசர் டு தி நியூக்ளியஸ். பி ஆர்பிட்டால் வந்து ஒன்லி ஒரு சைடில் தான் அது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து காட்டும். ஓகே. டி ஆர்பிட்டாலும் அதே மாதிரி தான், ஆக்சிஸ் ஓரியன்ட். எஃப் ஆர்பிட்டாலும் அதே மாதிரி தான். அப்போது எஸ் ஆர்பிட்டால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் க்ளோஸராக நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக இருக்கிறதுனால அந்த எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. பி எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், டி எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, எஃப் எலக்ட்ரான் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா வந்து ஆக்சிஸ் ஓரியன்ட்ன்றதுனால. ஓகே. அடுத்து இந்த 3 ப்ராப்பர்ட்டி அலாங் த பீரியட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அலாங் த பீரியடில் வந்து இது இன்க்ரீசஸ் ஆகும், ஏன்னா வந்து அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு அலாங் த பீரியடில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறப்ப என்ன ஆகும், அந்த சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த என்ன ஆகும்,
லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் அதுக்கு இருக்க அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போது we have to spend more energy to remove the electron or we have to spend more energy to add the electron. ஓகே. ஸோ அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. இந்த 2 ஃபேக்டர் தான் மெயினாக. ஸோ அதனால் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இது 3 வந்து அலாங் த பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான் ஃபார் அயனைசேஷன் எனர்ஜி, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஆட் த எலக்ட்ரான் ஃபார் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது 2 இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இட்ஸ் அ ஆவரேஜ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த electronegativity is average property of ionization energy and electron affinity. அகெயின் குரூப்பில் பார்க்குறப்ப என்ன ஆகுது, எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் வந்து டவுன் த குரூப்லேருந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போது எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆட் ஆகிறப்போ நியூக்ளியஸ்க்கும் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். இந்த இன்பிட்வீனில் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி விட்டுரும். அப்போது இந்த நிறைய ஷெல்ஸ் ஆட் ஆக அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸ்க்கு இருக்க இன்ட்ராக்ஷன் குறையிறதுனால ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக எலக்ட்ரானை ஆட் பண்ணலாம். அப்போது we have to spend the minimum energy ஆர் நம்ம ஆட் பண்ணுறப்போ மினிமம் எனர்ஜி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ டவுன் த குரூப்பில் வந்து நமக்கு இந்த 3 வேல்யூஸும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்க்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னாகும், மேக்னெட்டிக் புல் வந்து நிறைய இருக்கும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியஸ். அதாவது இது நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக மேக்னெட்டிக் புல் சொல்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகும். பட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் அதாவது ஏஆர் அண்டு ஐஆர் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இதே அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்போ அலாங் த பீரியடில். ஓகே, அலாங் த பீரியடில். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் ரேடியஸ் இது எல்லாமே வந்து அகெயின் டிக்ரீசஸ் ஆகும். பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அகெயின் டவுன் த குரூப்பில் வந்து என்னாகும், அப்படியே ரிவர்ஸு. டவுன் த குரூப்பில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு 1sன்னு இருக்கும். அடுத்து டவுன் த குரூப் வரப்போ 2வது ஷெல் வந்துடும். 3வது குரூப் வரப்போ 3rd ஷெல் வந்து வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆட் ஆக என்னாகும், எலக்ட்ரானுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது இன்பிட்வீனில் நமக்கு நிறைய ஷெல்ஸ் இருக்கிறதுனால அது இட் ஷோஸ் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் பொட்டென்ஷியல், அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி இது எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ நம்ம இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் வந்து ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்டு ஸ்லேட்டர் ரூல்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதனோட MCQ பார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ட்ரோடக்டரி வீடியோ முடிச்சுட்டு, இந்த பீரியாடிசிட்டி முடிச்சுட்டு மேபி ஆர்கானிக் ஐல் ஸ்டார்ட் ஆர் ஃபிசிக்கல் ஐல் ஸ்டார்ட். ஓகே, யூனிட் வைஸ் தான் போகிறோம். பட் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுறப்போ ஆர்கானிக்கும் கேட்டிருக்கீங்க, இன்ஆர்கானிக்கும் கேட்டிருக்கீங்க. ஸோ தட் each topic I'll cover it. So hope you understood this part. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.